வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல இந்த படியில் 4 படி ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன். ரேஷன் புழுங்கல் அரிசிங்க. அடுத்தது அதை ஓரமாக வச்சுட்டு அதே படியில் ஒரு படி உளுந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். நம்ம ஊறும்போது அதில் ரேஷன் அரிசியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிடலாங்க. அப்போ நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிரும் அரிசி. அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறமா அரிசியை நல்லா இந்த மாதிரி வச்சு களைஞ்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கல்லுக்கில்ல இருந்தால் கூட நமக்கு பாத்திரத்துலேயும் நின்றுக்கும். இதை நம்ம முதல்லாம் தாத்தா பாட்டி காலத்தில் இந்த மாதிரி தான் அரிசியால் களைவாங்க. சரி, அதை உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் இப்படி பண்ணேன். நல்லா களைஞ்சதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா இவ்வளோ வெள்ளையாக நல்லா இருக்குது பாருங்கள். அரிசி உளுந்து எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வாங்க கிரைண்டரில் போட்டுடலாம். கிரைண்டரை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஆல்மோஸ்ட் உளுந்து ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்துடலாம். இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா தள்ளி தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுலேயும் அப்படி தான், நான் அரிசியிலேயே உப்பு போட்டுருவேன். நீங்கள் எப்படி போட்டாலும் சரி. அவ்வளோதான், அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், புளிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். இட்லி நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள். இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை இப்படி ஊற்றி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி குண்டு குண்டாக ரவுண்டாக இட்லி வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். Thank you.